அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் சம்பத் சுப்பிரமணி. இன்று நாம் பார்க்கக்கூடிய முக்கியமான பதிவு என்னன்னா, அதாவது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம், வெள்ளம் ஒரு முன்னே அணைய கட்டலாம் முன்னோர்கள் நிறைய பழமொழிலாம் சொல்லியிருப்பாங்க. அதோடைய உண்மையான அர்த்தம் வேற. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனிதனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க, அதுவும் வேற. அதோடைய உண்மையான அர்த்தமும் வேற. எல்லாமே வேற. நம்ம புரிந்து கொள்கிற விதம் வேற. நம்ம புரிஞ்சுக்கிற விஷயத்துல தான் எல்லாமே தப்பாகி போகுது. ஏன்னா இப்படி நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களால் நிறைய தவறா போயிடுது. தப்பா புரிஞ்சுக்கூடாது ஒரு விஷயத்த. இப்ப நான் சொல்ல போறேன், ஒரு ராசியை பத்தி பேச போறேன். இன்னைக்கு தவறா புரிஞ்சுக்காத, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ரிமைண்ட் பண்ணி கூட கேளுங்க. கடந்த 1 வருடம் 8 மாத காலமாக நிறைய டிராவல் பண்றது, நிறைய இழப்புகளை சந்தித்தது, நிறைய மன ரீதியான பாதிப்புகள், துரோகங்களை சந்தித்தது, ஸ்டேஷன் வரைக்கும் போனது, தற்கொலை எண்ணம் தூண்டியது, காதல் வயப்பட்டு ஏமாந்து போனது, அசிங்கம் அவமானங்கள் பட்டு நின்ற ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி. நான் சொல்லுவேன், என்னுடைய கணிப்புப்படி அடிச்சு தும்சம் பண்ணியிருக்கோம். இதே அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த மீனம் என்ற ஒரு ராசியை அவர்களுடைய ஜாதகத்தில் ஜென்ம ஜாதகத்தில் குரு என்ற ஒரு கிரகம் கடகத்திலோ விருச்சகத்திலோ கன்னியிலேயே இருந்து தான் 5, 7, 9 பார்வையாக பார்த்த மீனராசியாக இருந்தா இதுல இருந்து ஓரளவுக்கு தப்பிச்சிருப்பாங்க. அவ்வளவுதான். ஒரு 50% தாக்கம் இருந்திருக்கும். தாக்கம் இல்லாம இருக்காது, தப்பிச்சிருப்பாங்க. குரு பார்வை இல்லாத மீனராசி மிகப்பெரிய அடி நவுத்தி எடுத்திருக்கும். அதே மீனத்துல ராகுவோ சனியோ சேர்ந்து இருந்தால் இன்னும் பெரிய பிரச்சனைகளை அனுபவித்திருப்பாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ அந்த மீனராசி பட்ட கஷ்டத்துக்கு காரணம் 7.5 சனி. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க, கிடையாது. அது ஜென்ம ராகுவால் ஏற்பட்ட ஒரு தாக்கம். அந்த ஜென்ம ராகு என்பது இப்பொழுது கும்பத்துக்கு வரும்போது, இப்போ கும்பத்துக்கு வர ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த காலகட்டத்துல இப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துல ராகு பயணிக்கிறார். இந்த ராகு என்பவர் ஒரு மாயாஜால வித்தையை காட்டுபவர். கும்பராசி மேல என்ன பண்றாரு, அந்த நிழல் கிரகமாகிய பாம்பு கிரகமாகிய ராகு போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த கும்பராசி என்ன பண்ணுவார்னா பாடா கொடுத்துவார், அசிங்கத்தை ஏற்படுத்துவார், அவமானத்தை ஏற்படுத்துவார், வெளிநாட்டு வேலையை கொடுப்பார், வெளிநாட்டு பயணத்தை கொடுப்பார், பெண்களுக்கு நிறைய உடல் ரீதியான பாதிப்பு, மன ரீதியான பாதிப்பு கொடுப்பார், ஆண்களுக்கு பண இழப்புகளை கொடுப்பார், கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்குகளை கொடுப்பார். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜென்ம ராகு கிராஸ் பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் முதல்ல கும்பராசிக்காரர்கள் புதிய நபர்களிடையோ யார்கிட்டையும் அன்வான்ட் ஸ்பீக் இருக்கக்கூடாது. தேவையில்லாத பேச்சுகள் இருக்கவே கூடாது. புதிய நபர்களிடம் உங்களுடைய பர்சனல் மேட்டரை ஷேர் பண்ணக்கூடாது. பண விஷயத்துல ஜாமீன் நிற்கக்கூடாது. நீங்க புதுசா ஒரு தொழில் பண்றேன்னு இறங்கக்கூடாது. இப்போ இந்த கும்பராசியை குரு பார்க்க போறாரு கோச்சாரத்துல. அந்த குரு பார்க்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி இந்த ஷார்ட் பீரியட்ல 1 மாசம் 2 மாசத்துல மிகப்பெரிய ஒரு டிராபேக்கை ஏற்படுத்துறோம். என்னதான் குரு பார்த்தாலும் கூட ஒரு சில இந்த ராகு என்ற ஒரு கிரகம் ஒரு சில ஜென்ம ராசியை கடப்பதால் சில பாதிப்புகளை அது ஏற்படுத்தியே தீரும். அதோட இயல்பு அது. இப்போ இந்த கும்பராசிக்காரர்கள் அடுத்த 1 வருடம் 8 மாத காலங்கள் அனைத்திலும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நான் நிறைய வலியுறுத்தியிருக்கேன், நிறைய சேனல்ல பேசியிருக்கேன். கும்பராசி அவசியம் 1 வருஷம் 8 மாச காலம் எச்சரிக்கையா இருக்கணும். ஏனென்றால் ராகு பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் தேவையில்லாத வம்பு வழக்கு, வீண் அவப்பெயர், அசிங்கம் அவமானங்களை சந்திக்கக்கூடிய நேரிடும். இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்பதால், நீங்கள் கடல் தாண்டி செல்வதும் அதிக ஊர்களுக்கு பயணப்படுவது மட்டுமே இதற்கு ராகு சந்திரன் உங்களுக்கு வேலை செய்யும். வேற எதுலையும் நீங்க மாற்ற முடியாது. நான் ஏன் அடிக்கடிக்கு ஒரு மோதிரம் போடாதீங்க, எந்திரம் பண்ணாதீங்க, தாந்திரிக் முறையில் வழிபாட்டெலாம் ஏன் நான் ரெஃபர் பண்ணுறது இல்லைன்னா, நீங்கள் 10,000 கொடுத்து ஒரு கோமேதகம் கல் வாங்கி போடுவீங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, ஒரு மூட்டை அரிசி எடுக்க காசு இல்லாமல் கடையில் போய் 5 கிலோ அரிசி வாங்கிட்டு சமைப்பான். மறுபடியும் காலி ஆகிடும். அந்த கடையில் போய் அட்டையில் எழுதுவான் கடன். மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பேமெண்ட் தருவான், சம்பளம் தான். அந்த மாதிரி குடும்பங்கள் எவ்வளோ இருக்குது. அப்போது நீ 10,000 கொடுத்து ஒரு மோதிரம் வாங்கி போடுற நீங்கள் ஒரு 10 குடும்பத்துக்கு ஒரு 10 மூட்டை அரிசி எடுத்து போட்டீங்கன்னு வைங்களேன். அந்த கோமேதகம் செய்யாத வேலையை இந்த 50 பேர் சாப்பிட்டவர்களுடைய மனதார வாழ்த்தும் போது அது கோமேதகத்தை விட பல கோடி மடங்கு உங்களுக்கு வேலை செய்யும். இதுதான் நான் மறுபடியும் மீண்டும் சொல்கிறேன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு கடவுள் எரிய சக்தி இருக்கு. அதை உணர்ந்தவர்கள் ஆயிட்டாங்க, மகான்கள் ஆயிட்டாங்க. உணராதவர்கள் ஆயிட்டாங்க, மனிதர்களாகவே வாழ்ந்துட்டாங்க. உணராதவர்கள் ஆயிட்டாங்க, கடன் நோய் வம்பு வழக்குல சிக்கிட்டாங்க. உணர்ந்தவங்க பற்றற்று நிலையில் வாழ்ந்து மகான் ஆயிட்டாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த கும்பராசிக்காரங்கள் ராகுவும் சந்திரனும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தயவு செஞ்சு உங்களுடைய என்ன வெயிட் இருக்கீங்களோ உங்க எடைக்கு எடை அரிசி மூட்டையோ இல்லை அன்னதானத்தையோ வழங்கி விடுவது சால சிறந்தது. தப்பிச்சுக்கலாம். கீழே ஓடுறது கன்ஃபார்ம். ஆனால் ஹெல்மெட் போட்டுன்னு விடுங்க. மண்டையில் அடிப்பட்டது கை காலில் அடிப்பட்டா ஆயில்மெண்ட்டை தேய்ச்சிக்கலாம், இல்லை கட்டு போட்டுக்கலாம். மண்டையில் அடிப்பட்டா உயிருக்கு ஆபத்து. அப்போ அடி விழுவது கன்ஃபார்ம். எப்படி தப்பிக்க போறோம்னா அன்னதானம் என்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் தப்பித்து விடலாம். ஆத்மார்த்தமா நீங்க செய்யக்கூடிய ராகு சந்திரன். இப்போ ராகு சந்திரனாலே விஷம் சொல்லலாம், தண்ணியில கலப்படம் சொல்லலாம், இப்படி ஏகப்பட்டது சொல்லிட்டே போலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கோச்சாரத்துல ஒருத்தர் ராகு தசையில சந்திர புத்தி நடக்குது, அவருடைய ஜென்ம ராசிய கோச்சார ராகு கிராஸ் பண்றாருன்னா திடீர்னு பையனுக்கு குடிப்பழக்கம் வந்துடும். நல்ல பையன், அவங்க வீட்டில் சொல்லுவாங்க என் பையன்லாம் இப்படி ஆகும்னு நினைச்சே பார்க்கலங்க, நல்ல பையன், எந்த பழக்கமும் இல்லைன்னு. அப்போ இந்த ராகும் சந்திரனும் சேரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் உழவார பணி செய்வது, அசுத்தமான இடங்களை சுத்தம் செய்வது, பௌர்ணமி என்று கிரிவலம் வருவது. ராகுக்கு எதுன்னா வளைந்து வளைந்து போவது, சந்திரன்னா பௌர்ணமி, பௌர்ணமி என்று வளைந்து நெளிந்து செல்வது, கிரிவலம் செல்வது, அதிகமாக அன்னதானம் செய்வது, பிரயாணப்படுவது, டிராவல் பண்ணுவது, குலதெய்வத்துடைய அனுகிரகம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கொடுத்தால் மட்டுமே கும்பராசி தப்பிக்கும். எந்த பரிகாரமும் எந்த எந்திரா மந்திர தந்திரமும் பலிக்காது. இறை வழிபாடு மட்டுமே தான் உங்களை காப்பாற்றும். அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த கும்பராசிக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம்னா சனி பிடிக்காத தெய்வங்கள் 2 பேர். ஒன்று ஆஞ்சநேயர், ஒன்று விநாயகர். ஹனுமான் சாலிசா அப்படின்னு ஒன்று இருக்கு, ஹனுமனுடையது. அதை படித்து வரக்கூடிய கும்பராசி யாராக இருந்தாலும் இந்த ராகுடைய தாக்கத்திலிருந்து முழுமையாக விடுபெறுவீங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பண விஷயத்துல ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். இப்போ கார்ல கூட நீங்க பர்செல்லாம் வச்சுட்டு போகக்கூடாது. கும்பராசிக்காரன் யாருன்னு தெரியாத காரை ஓடிச்சு எடுத்துட்டு போயிடுவோம். ஏன்னா ராகு சந்திரன் வந்தாலே மனசு போய் மாயையில சிக்கிக்கும். தப்பு எது சரி எதுன்னு தெரியாத அனைவரையும் நம்ப வைத்து பொருளாதார இழப்பை கொடுக்கும். இப்ப கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பெரியவங்க சொன்ன அந்த கான்செப்ட் படியே சொன்னா கூட நீங்கள் அனைத்தையும் இழந்த பிறகு ஞானம் என்ன, திருஞான சம்பந்தருக்கு எப்போ ஞானம் வந்தது? சிறு வயதிலே வந்தது. அந்த மாதிரி சில விஷயங்களில் நாம் இழப்பதற்கு முன்னாவே விழித்து கொள்ள வேண்டும் என்பதை நான் தெளிவாக சொல்றேன். கும்பராசி யாராக இருந்தாலும் சனி பிடிக்காத தெய்வங்களை பிடிப்பதும், இந்த ராகு கேது சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் எடைக்கு எடை நீங்க எவ்வளவு வெயிட் 50 கிலோவா 2 மூட்டை அரிசி எடுத்து கோயிலில் தானம் கொடுத்துருங்க, இல்லை நீங்களே சமைச்சு அன்னதானம் போட்டுருங்க. அது உங்களை காப்பாற்றும். கண்டிப்பா நீங்க கடல் தாண்டி செல்வது, கடல் தாண்டி செல்ல முடியாதவர்கள் நிச்சயமா எதனா ஒரு லாங் டிராவல், ஆலய பணி இல்லை ஆலயம் சம்பந்தப்பட்ட டூருக்கு பிரயாணப்படுங்கள். அது உங்களை காப்பாற்றும். எப்பொழுதுமே பரிகாரம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை குறைச்சிக்கணும். இறை சார்ந்த விஷயங்களில் இறை தேடுவதோடு இறைவனையும் தேடு அப்படின்னு ஒன்று இருக்கு. பாம்பன் சுவாமி சொல்லியிருப்பாரு, இறை தேடுவதோடு இறைவனையும் தேடுன்னு. அந்த மாதிரி இறைவனையும் சற்று தேடி சொல்லும் போது சில நிச்சயமா இந்த மாதிரி காலகட்டங்களில் யார்கிட்டையும் ஏமாறாத இருப்பீங்க. இந்த 1 வருஷம் 8 மாச காலங்கள் நீங்க ஏமாறாத இருந்துட்டீங்கன்னா உங்க லைஃப்ல அடுத்த நீங்க யார்கிட்டையும் ஏமாற முடியாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் சம்பத் சுப்ரமணியன். நன்றி, வணக்கம்.